ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெகன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃபைன். ஸோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி நான் என்னோடய அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ என் அக்கா வீடு எங்கே இருக்குன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் திருச்செங்கோடு. ஸோ அந்த ஏரியாவில் தான் நான் இப்போ இருக்கேன். ஸோ எனக்கு பேக் சைடு பார்த்தீங்களா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை தெரியுது இல்லையா? ஸோ இன்றைக்கி நான் அங்கே தான் ட்ராவலிங் பண்ண போகிறேன். ஸோ என் கூட ஒரு புது விருந்தாளி வர போகிறாங்க. சுபி இவ்வளோவா ஃபேமுக்குள்ளவா டடான். இவங்க தான் அந்த புது விருந்தாளி, என்னோடய அக்கா பொண்ணு. பேர் வந்து சுபிக்ஷா. ஸோ நானும் பாப்பா வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி என்னோடய ஒரு கேமராமேன் புதுசாக சிக்கிட்டாங்க, அது இவங்க தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஏண்டா ஒரு R15 எதுவுமே இல்லை, இந்த ஒரு வண்டியில் நீ கூப்பிட்டு போகிற. என் வண்டி என்ன குறைச்சல? ரொம்ப பெரிய வண்டி தான். என் வண்டி பேர் டால்ஃபின். வச்சுக்க வேண்டியதுதான். டால்ஃபின் லொடக்கன்ல போகுது. ஏய் பாரு டேய். ஹலோ. இந்த ரோட்லாம் எப்பதான் சரி பண்ணுவாங்க? நம்ம எங்க போறோம்? வணக்கம் மக்களே. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திருச்செங்கோடு நோக்கி போயிட்டுருக்கோம். ஈரோடு டு நாமக்கல் போகிற வழியில் திருச்செங்கோடு நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போய் நம்ம அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கு போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது கேஎஸ்ஆர் காலேஜுங்க. ஸோ நாமக்கலே ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜுனா இதை நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது கேஎஸ்ஆர் காலேஜ். ரொம்பவே அழகான காலேஜ். இங்கே தான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கேன். என்விரான்மெண்டல் சூப்பராக இருக்கும் இந்த காலேஜில். ஸோ இந்த முன்னாடி இந்த கோவில் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. டைல்ஸ்லாம் போட்டு நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சாலை வந்து இந்த ரோடு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப குறுகலான சாலையாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே ஒரு 1 இயர் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குங்க. ரொம்பவே டேஞ்சரான வழிபாதை தான். ஈரோடு டு நாமக்கல் திருச்செங்கோடு போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸெல்லாம் ரொம்பவே வேகமாக வருவாங்க. ஸோ அதனாலேயே இங்கே வந்து ரோடெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இங்கெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் ஃபுல்லாக மரம் இருந்துச்சுங்க. இந்த 2 பக்கம் இருக்கிற மரத்தை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு தான் இந்த ரோட்டையே போட்டுக்கிறாங்க. ஸோ வெயில் ரொம்பவே ஜாஸ்தி இன்னைக்கு எங்களால் அர்த்தநாரீஸ்வரர் வந்து பார்க்க முடியல. அதனால நாங்கள் போயிட்டு என் டேடி தான் பார்க்கணும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்தாச்சு, திருச்செங்கோடு வந்தாச்சு. இன்னும் 2-3-4 கிலோமீட்டர்ஸ் தான் அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்தீங்கன்னா கூட்டப்படிங்கிற ஏரியாங்க. ஸோ கூட்டப்படி பஸ் ஸ்டாப்புக்கு இன்னும் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இங்கேருந்து பார்க்குறக்கே பாருங்கள், அந்த மலை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மலை பார்த்தீங்கன்னா ஒரு திருச்செங்கோட்டில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 15 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு வரைக்கும் தெரியுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா ஊத்துக்குளி, அப்புறம் வேற என்ன ஏரியா, ஊத்துக்குளி அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தாவே அங்கேருந்து பார்த்தாவே இந்த மலை தெரியும், அழகாகவே இருக்கும். திருச்செங்கோடு மலை வந்து உண்மையுமே பழனி மலையை விடவே ரொம்ப 2 மடங்கு, பழனி மலையை விட 2 மடங்கு பெருசுங்க. ஸோ கண்டிப்பாக திருச்செங்கோடு வந்தீங்கன்னா இந்த மலையை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம இப்போ கோட்டப்பள்ளி வந்துட்டோம். கோட்டப்பள்ளி தாண்டி வந்தாச்சு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அழகான பச்சை பசேன்னு அந்த மரம், அங்கே தூரத்தில் மலை ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அது குளோபல் ஸ்கூல். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடம் பார்க்குறேங்க, மரம்லாம் நட்டு வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? ஸோ நம்ம திருச்செங்கோடு டவுன் வந்துட்டோம், பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுக்க போகிறோங்க. லெஃப்ட் எடுத்து நம்ம அந்த தியேட்டர்ஸ்லாம் கிராஸ் பண்ணி போக போகிறோம்.
இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடி இதை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ பாருங்கள் கம்பி வேலியெல்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நீட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த தெப்பக்குளம் ரொம்பவே ஆழமான பகுதிங்க. பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப ஆழமான இடம் இது. அதுலேயுமே அந்த பசங்க குளிச்சிட்ருக்காங்க. ஓகே, ஜோதி தியேட்டர். இப்போ நீங்கள் பார்க்குறது ஜோதி தியேட்டர். மகாராஜா படம் ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட், திருச்செங்கோட பழைய பஸ் ஸ்டாண்ட் ஏரியா இது. ஸோ நம்ம இப்போ ரைட் சைடு எடுத்து அங்கே ஒரு கோவில் இருக்குங்க, கீழே ஒரு கோவில் இருக்குது, அங்கே போகலான்ட்டு இருக்கோம். ஸோ அங்கே போய் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஆனால் அங்கே கோவில் சாத்தி இருந்துச்சுங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வெளியே போய் நாங்கள் எங்கள் மாமா பட்டறைக்கு தான் இப்போ போக போகிறோம். நீங்கள் இப்போ அதை தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் மாமா வந்து லாரி பட்டறை வச்சுருக்காரு இல்லையா, ஸோ நாங்கள் அங்கே போக போகிறோம். நீங்கள் அதை பாருங்கள். ஸோ அந்த பட்டறைமேடெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. போல்ட் நட்டு கடை, போர்வெல்ஸு, ஸ்பேர் பார்ட்ஸு. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். பட் ஆனால் அங்கே கோவில் இருக்காது. மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுறப்போ கோவில் இருக்காதுன்னா அங்கே கோவில் வந்து சாத்தியிருக்காங்க, உள்ளே போக முடியாது. அதனால் நாங்கள் ரிட்டர்ன் திரும்பி வந்துடுவோம். ஆசைப்பட்டு போனோம், பட் இப்படி டைமிங் தெரியாமல் போனது தப்பாயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் பாப்பா தான் கேமராமேன். பாப்பா இல்லைன்னா எனக்கு இன்றைக்கி இந்த வீடியோவை எடுத்துருக்க முடியாது. ஸோ சிவன் கோவில் தான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12-1 மணிக்கு வந்து எந்த கோவில் தான் நிற்கிருக்கோம். டைமிங் தெரியாமல் நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ மறுபடியும் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ ரைட் சைடு எடுத்து பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து திருச்செங்கோட பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். நைட் டைமில் வந்திருக்கோம். நைட் டைம் வந்து தான் இந்த தூரி, அந்த ராட்டனா தூரின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நல்லா இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டேன், தெரிஞ்சதுதான் நைட் டைம் வந்திருக்கலாம். இப்போ நம்ம திருச்செங்கோட பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கரும்பு ஜூஸ் கடையில் நானும் பாப்பாவும் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு, ரொம்பவே வெயிலுங்க, ரொம்ப ஜாஸ்தி வெயில். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு வெயில் அப்படி தெரியாது, பட் நான் அந்த வீடியோ எடுக்கும்போது விறுவிறுக்க எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபோன் வேறு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஃபோனை பாதுகாக்கிறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்களா மலை எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நான் ஆக்சுவலாக மலைக்கு 2-3 டைம் போயிருக்கேங்க. நானும் என் ஃப்ரெண்டு நந்தகுமார் எல்லாம் போயிருக்கோம். அந்த உச்சிப்பிள்ளையா எல்லாம் போயிருக்கேங்க. உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். இன்னொரு டைம் கண்டிப்பாக நான் மலைக்கு போய் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ப்ளீஸ் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நானே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் மலைக்கு போய் வீடியோ எடுத்து போடலான்ட்டு, பட் முடியலை. இப்போ நம்ம எங்கள் மாமா பட்டறைக்கு போயிட்டுருக்கோம். நம்ம செல்லாஸ் ரெடிமேட்ஸ் அந்த துணி கடையெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த செல்லாஸ் இல்லை மிருகாலயா, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம அந்த பற்றமேடு ஏரியான்னு சொல்லுவாங்க. அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 பற்றை இருக்குதுங்க. அந்த ஏரியாவில் போல்ட் நட்டு கடை, அப்புறம் என்ன லாரி தொழிலாளர் நலச்சங்கம் அங்கே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பற்றமேடு பக்கமாக வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ரைட் சைடு எடுத்து போனோம்னா நம்ம பற்றமேட்டுக்குள்ளே போக போகிறோம். இன்னொரு ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய போர்வெல்ஸ், அந்த ஸ்பேர் பார்ட்ஸு, அப்புறம் போல்ட் நட்டு கடை எல்லாமே இந்த மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க. பற்றமேட்டுக்குள்ளேயும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம பற்றமேடு வந்துட்டோம். ரைட் சைடு எடுத்து உள்ளே போக போகிறோம். ஜஸ்ட் நாங்கள் உள்ளே போகலாங்கிற போது கரெக்டாக ஒரு லாரி என்டர் ஆகுது.
ஸோ வீடியோவில் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க இந்த லாரி. அது இல்லாமல் ஒரு ஜிப்சி பார்த்துருப்பீங்க, எல்லோ கலர், சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஜிப்சி. பட்டரமேடு என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பட்டரமேடு தாங்க ஃபுல்லாக. அங்கே பாருங்கள், போர்வெல் ஸ்பேர் பார்ட்ஸு, அப்புறம் பைப்ஸ் கடை. இப்போ நீங்கள் பார்க்கறத ஜஸ்ட் 1% தாங்க நான் காமிக்கிறேன். இந்த பட்டரமேடுங்கிறது இன்னும் உள்ளே போனால் டீப்பாக போனால் நிறையவே இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் என்னால் காமிக்க முடியல. லாரிகளுக்கு தேவையான அந்த ஆணி, ஸ்க்ரூ, அப்புறம் மரக்கடை, அந்த மாட்டு வண்டிக்குன்னே தனியாக அந்த மரக்கட்டெல்லாம் இருக்குங்க, பெருசாக லென்த்தாக இருக்கும் மாட்டு வண்டிக்கெலாம். மரம் இருக்கிற மிஷின் எல்லாமே இங்கே நிறைய இருக்குங்க. இப்போ லேத்து எல்லாமே இங்கே இருக்குங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா இங்கே லாரி பற்ற தொழில் தாங்க. கிட்டத்தட்ட 3000 பட்டறை இருக்குதுன்னா பார்த்துக்கோங்க. திருப்பூரில் எப்படி பனியன் கம்பெனி ஃபேமஸோ அதே மாதிரி திருச்செங்கோட்டில் லாரி பற்ற தொழில் தான் ஃபேமஸ். இங்கே லாரி தொழில் நம்பியே பல மக்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ நான் எங்கள் மாமா பட்டறைக்கு போயிட்டுருக்கிறேன். சரி, எங்கள் மாமாவை ரொம்ப வருஷமாக இந்த தொழில் தாங்க பார்க்குறாரு, சின்ன வயசுலேருந்து. ஃபஸ்ட் இங்கே அதெல்லாம் ரொம்ப கரடு முரடாக இருக்கும். இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க, கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு இந்த இடம். பட் பட்டறையெல்லாம் அப்படியே இருக்க, பட்டறையெல்லாம் அதே மாதிரி தாங்க இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம் மாமா பட்டறைக்கு. ஸோ இங்கே திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பட்டறை ஒர்க் ஷாப் தாங்க. பட்டறை, லேத்து, போல்ட் நெட்டு கடை ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 3000 பட்டறை இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த திருச்செங்கோடு டவுனுக்குள்ளேயே 3000 பட்டறை இருக்குது. ஸோ இந்த திருச்செங்கோடு மக்களுக்கு மூலதன தொழில்னே பார்த்தீங்கன்னா இந்த பட்டறை தொழில் தாங்க, லாரி பட்டறை தொழில் தான். ஸோ இப்போ எங்கள் மாமா பட்டறையில் தான் இருக்கேன். ஸோ நான் அந்த பட்டறையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே போகிற வழியில் பேக்கரிலாம் போய் டீலாம் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி கோவிலுக்கு போக முடியல, நான் வேறு ஒரு நாள் நம்ம போய் அடுத்த நாள் மலையை உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இப்போ அங்கே வேலை செய்கிறது தான் என்னோட மாமா. ஸோ இப்போ அவர் டோர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு, லாரிக்கு வர டோர் வந்து வச்சிட்ருக்காரு. இந்த லாரி தொழில் பார்த்தீங்கன்னா என்னோடய மாமா வந்து சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட சுச்சுவேஷன், அவரோட குடும்ப சூழ்நிலைக்காக அவர் ஸ்கூலுக்கெலாம் போக முடியலைங்க. ஸோ அவர் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து அவர் இந்த தொழில் தான் பண்ணிகிட்ருக்காருங்க. எல்லாம் கால சூழ்நிலை காரணத்தினால. ஃபுல்லாக பேக் பாடி ஒர்க்லாம் பண்ணுவார். அப்புறம் ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக மைக்கா விற்கிறது காமிக்கிறவாங்க, ஒவ்வொன்றா காமிக்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி. ஃபுல்லாக இந்த மைக்கெல்லாம் வருது இல்லையா, அந்த மைக்கா ஒர்க்கு, அந்த பீடிங் வைக்கிறது எல்லாமே அவர் தான் பண்ணுவார். இந்த டோர்லாம் எங்கள் மாமா தான் ஒர்க் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அந்த அலுமினியம், இந்த தீயில வந்து சுட்டு அந்த இடத்துல தட்டுவாங்க, தட்டி அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி அப்படியே மடக்குவாங்க இந்த இடத்துல.